ஒரு பெண் பிறந்தால் அது ஒரு குடும்பத்திற்கே பெருமை தருமா? அதிகாரம் 6 வாழ்க்கை துணைநலம் அறத்துப்பால். குறள் 58. பெற்றான் பெரும்பெறுவர் பெண்டிர் பெருந்தக்க. யாற்றால் உரைப்பார் மகள். தமிழ் பொருள். ஒரு நல்ல பண்புள்ள பெண் பிறந்தால் அவளைப் பெற்றவர்கள் பெரும் மகிழ்ச்சியையும் பெருமையையும் அடைவார்கள். எளிய விளக்கம். நல்ல குணம், ஒழுக்கம், அறிவு கொண்ட மகள் இருந்தால் அந்தக் குடும்பம் உயர்ந்ததாக கருதப்படும். உதாரண கதை. ஒரு கிராமத்தில் 2 குடும்பங்கள் இருந்தன. ஒரு குடும்பத்தில் செல்வம் அதிகம் இருந்தது, ஆனால் குழந்தைகள் ஒழுக்கம் இல்லாமல் நடந்து கொண்டனர். மற்றொரு குடும்பம் ஏழையாக இருந்தாலும் அவர்களுடைய மகள் மிகவும் பணிவும் அறிவும் கொண்டவள். ஒரு நாள் கிராமத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அப்போது அந்த பெண் தன்னுடைய அறிவாலும் நல்ல நடத்தை மூலமும் அனைவரின் பாராட்டையும் பெற்றாள். அப்போது மக்கள், இந்த வீட்டின் உண்மையான செல்வம் இந்த மகள்தான் என்று கூறினர். இந்தக் கதையின் பொருள். செல்வம் இல்லாமல் இருந்தாலும் நல்ல குணம் கொண்ட மகள் குடும்பத்திற்கு மிகப்பெரிய பெருமை. ஊக்கவுரை. பெற்றோர் தங்கள் குழந்தைகளுக்கு செல்வத்தை விட நல்ல பண்புகளை கொடுக்க வேண்டும். நிஜ வாழ்க்கை சம்பவம். பலர் இன்று உயர்ந்த நிலைக்கு சென்றிருக்கிறார்கள். அவர்கள் பெற்றோர்களுக்கு பெருமை சேர்க்கிறார்கள். ஒரு ஆசிரியையின் மகள் கடின உழைப்பால் மருத்துவராகி தன் பெற்றோரின் வாழ்க்கையை உயர்த்தினாள். அவள் பெற்ற வெற்றி பெற்றோருக்கு அளவற்ற மகிழ்ச்சி தந்தது. நகைச்சுவை உதாரணக் கதை. ஒரு அப்பா தனது மகளைப் பற்றி நண்பரிடம் பெருமையாகச் சொன்னார். என் மகள் எப்போதும் புத்தகம்தான் படிப்பாள் என்று. அப்போது நண்பர் கேட்டார், அப்படியா? என்ன படிக்கிறாள்? அப்பா சொன்னார், மொபைல் பில், ஆன்லைன் ஆர்டர், அதுதான். பிறகு அப்பா உணர்ந்தார், உண்மையான பெருமை நல்ல குணத்தில்தான் இருக்கிறது என்று. கதையின் சின்ன பொருள். பெருமை என்பது வெளிப்படையான விஷயங்களில் இல்லை, உள்ளார்ந்த பண்புகளில்தான். மீண்டும் குறள். பெற்றான் பெரும்பெறுவர் பெண்டிர் பெருந்தக்க. யாற்றால் உரைப்பார் மகள். தமிழ் பொருள். நல்ல குணம் கொண்ட மகளைப் பெற்றவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமையும் அடைவார்கள். அடுத்த குறளில் சந்திப்போம். நன்றி. இந்த மாதிரி தினமும் ஒரு திருக்குறள் விளக்கம் பார்க்க கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்கள்.